பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 118வது அதிகாரம் 6வது வசனம். சாம் சாப்டர் 118 verse 6. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். The Lord is on my side, I will not fear. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க நிறைய காரியங்களை குறித்து நீங்க பயந்து கொண்டு இருக்கிறீங்க. நிறைய மனுஷங்க உங்களுக்கு எதிராக சில காரியங்கள் அவங்க செய்யறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டா நிறைய பேர் பின்னாடி இருக்கிறாங்க. பெரிய பெரிய பொறுப்புல இருக்கிறவங்க, உயர் அதிகாரிகள் இருக்கிறாங்க. அதனால அவங்க நமக்கு எதிராக நிறைய காரியங்களை அவங்க இன்னும் அதிகமா செய்வாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பயத்தோட இருக்கிறீங்க, அப்படிதானே? இன்றைக்கு வேத வசனம் சொல்கிறது, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார், எதற்காகவும் நாம் பயப்பட வேண்டாம் என்று. அப்போ கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறார் என்று நீங்க புரிந்து கொள்ளணும். நீங்க ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும், கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார் என்று. நீங்க விசுவாசிச்சீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த பயம் இருக்காது. நிறைய நாட்கள் நீங்க எதிரா இருக்கிற மனுஷங்களை தான் பெருசா நீங்க பாக்குறீங்க. உங்க கூட இருக்கிற கர்த்தர் எவ்வளோ பெரியவர் தெரியுமா? அந்த எல்லா மனுஷங்களை காட்டிலும் அவர் உயர்ந்தவர், சிறந்தவர். அவர் உங்களோட இருக்கிறார், அவர் உங்க பட்சத்துல இருக்கிறார், அவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அதனால எதை குறிச்சும் நீங்க பயப்பட வேண்டாம். அதனால இந்த நாள்ல இருந்து ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார், நான் இனி பயப்பட மாட்டேன் என்று நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. நிச்சயம் கர்த்தர் உங்க கூட இருந்து அவர் செய்ய போகிற காரியங்கள் வித்தியாசமாக இருக்கும். அவர் உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா மனுஷங்க எல்லாரும் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் நீக்கி போடுவார். நிச்சயம் அவர் உங்களை உயர்த்தி வைப்பார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கர்த்தாவே, நீங்க பிள்ளைங்களோட கூட இருக்கிறீங்கப்பா. பிள்ளைங்களுக்கு நீங்க துணையாக இருக்கிறீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. சப்பன் நீங்க பிள்ளைங்களை வழி நடத்துங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்க உண்மையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க, நீதியான காரியங்களை செய்யறீங்க. கர்த்தர் உங்க பட்சத்துல இருக்கிறார், எதை கண்டு பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை பாதுகாத்து நேர்த்தியாக உங்களை வழி நடத்துவார். God bless you. Have a joyful day.